அரசாங்கமே ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது புரியல எனக்கு. நீங்களும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க இதுன்றீங்க, அந்த பேரம் பேசுனதுக்குன்றீங்க, திருப்பி இப்ப டாஸ்மார்க்ன்றீங்க, கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நழுவிட்டு இருக்காப்ல. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். இங்க ஆரம்பிக்குது, எங்கேயோ போகுது, வேற ஒரு வழக்குக்கு வராரு. இப்ப நாளைக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஊழல திருப்பி கொண்டு வருவீங்க, திருப்பி அனுப்பிவிடுவீங்க, திருப்பி அண்ணன் கோர்ட்டுல போய் நிக்கணும் ஜாமீனுக்கு. இது கூட நிக்க மாட்டீங்களா? என்ன இது? என்னங்க இது கூட டெய்லி எனக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வரதுதான் வேலையா? ஏங்க என்னங்க இது என்னங்க ஒரு அரசு ஒரு வழக்கை எடுக்குது, சரி ஒண்ணுதான் பார்த்தா அவர் மேலேயே ஒரு 10 வழக்கு இருக்குது, 1 by 1 வராங்க. இதுல போறீங்களா, சரி போயிட்டு வாங்க, இதுல போய் வாங்கிட்டு வாங்க அனுப்பிச்சு விடுறாங்க. சரி அடுத்ததுக்கு வரேன், குதிரைப்பேர வழக்குல வரேன், குதிரைப்பேர வழக்குல நான் வாங்கிட்டேன், சரி ஓகே டாஸ்மாக்ல வரேன், டாஸ்மாக்லயும் வாங்கிட்டேன், முன்ஜாமீன் வாங்கிட்டேன், சரி அடுத்து ஈபிக்கு வரேன், ஈபில இருந்தீங்கல்ல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல அதுல வரேன் இருங்க, சரி ரைட் எல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த பழைய போக்குவரத்து இருக்கு அதுல வரேன் இருங்க. என்னங்க ஒருத்தர் மேலேயே 1000 கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க. அதனாலதான் சொன்னா அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதே பிரீமியம் தான், நம்ம எப்படி பிளிப்கார்ட் பிரீமியம், அமேசான் பிரீமியம்லாம் வச்சிருக்கோமே, யூடியூப் பிரீமியம் மாதிரி அண்ணன் வந்து ஒரு பிரீமியம். எதுக்கு நீங்க அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பங்கருக்குள்ளாரெல்லாம் போகாதீங்க, இங்க வாங்க வச்சுக்கோங்க, அடுத்து ஏதாவது வேணுமா இப்பயே போட்டு தரவா? இல்ல போட்டாங்கன்னா சொல்றேன், இப்ப நானே வாங்கணும்னா கம்பல் இது கன்ஃபார்ம் ஆயிடும், அது சரிப்பட்டு வராது, நெக்ஸ்ட் ஏதாவது வேணும்னா சொல்றேன் போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருங்க. ஆமாமா எதுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அழகா போட்டு கொடுத்தாங்க. அண்ணன் வந்துட்டாரு, வெற்றி வெற்றி கிடைச்சிருச்சு, ஜாமீன் கிடைச்சிருச்சு, பாஸ்போர்ட்டை கொடு, அதெல்லாம் இருக்கட்டும், பாஸ்போர்ட்டை கொடு, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், இல்லைன்னா முடிச்சிருவோம் தெரியலன்னு. ஓகே ஓகே நான் அதெல்லாம் டன் அப்படின்னா